T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தற்போது ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த தொடர் எப்படி இருக்குமோ என சந்தேகம் அடைந்த ரசிகர்களுக்கு ஆரம்ப சில போட்டிகளை பிளாக்பஸ்டராக அமைந்திருக்கின்றது. இதன் மூலம் இந்த தொடர் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இந்த நிலையில் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்தவர்கள், அதிக விக்கெட் எடுத்தவர்கள் யார் என்பது எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த வகையில் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக டக் அவுட் ஆன வீரர் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். இந்த பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆசிஸ் நேரா இருக்கிறார். இவர் T20 உலகக்கோப்பையில் 3 இன்னிங்ஸில் விளையாடி 3லுமே டக் அவுட் ஆகியிருக்கின்றார். இதேபோன்று இங்கிலாந்து அணியின் லுக் ரைட் 20 இன்னிங்ஸில் விளையாடி 4 முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி வீரர் ஆண்ட்ரூ ரசல் இந்த பட்டியலில் 8வது இடத்தில் இருக்கிறார். இவர் 19 இன்னிங்ஸில் விளையாடி 4 முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் 7வது இடத்தில் இலங்கை அணியின் ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யா இருக்கிறார். இவர் 18 இன்னிங்ஸில் விளையாடி 4 முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் 6வது இடத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் சிம்னஸ் இருக்கிறார். இவர் 14 இன்னிங்ஸில் விளையாடி 4 முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் 5வது இடத்தில் தென்னாப்பிரிக்கா வீரரும் தற்போதைய நெதர்லாந்து வீரருமான வேண்டர் மேரவ் இருக்கிறார். இவர் 13 இன்னிங்ஸில் விளையாடி 4 முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் 4வது இடத்தில் ஸ்காட்லாந்து வீரர் காலம் மேக்லியோட் இருக்கிறார். இவர் 11 இன்னிங்ஸில் 4 முறை T20 உலகக்கோப்பையில் டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் 3வது இடத்தில் அயர்லாந்து வீரர் இருக்கிறார். இவர் 8 இன்னிங்ஸில் விளையாடி 4 முறை டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் 2வது இடத்தில் இலங்கை அணியின் முன்னாள் அதிரடி வீரர் தில்ஷான் இருக்கிறார். இவர் 34 இன்னிங்ஸில் விளையாடி 5 முறை T20 உலகக்கோப்பையில் டக் அவுட் ஆகியிருக்கிறார். இந்த பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாகிஸ்தான் ஜாம்பவான் அதிரடி வீரர் ஷாகித் அப்ரிடி இருக்கிறார். இவர் 32 இன்னிங்ஸில் விளையாடி 5 முறை T20 உலகக்கோப்பையில் டக் அவுட் ஆகியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.